விசர்ஜன விழாவையொட்டி சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பெரிய விநாயகர் சிலைகளை கரைக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து லாரிகளில் சாறை சாறையாக மேலதாளங்கள் முழங்க விநாயகர் சிலைகள் அமர்க்களத்துடன் கொண்டு வரப்பட்டன. பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் ராட்சத கிரேன் உதவியுடன் தூக்கப்பட்டு கடலில் விடப்பட்டன. சிறிய சிலைகளை கரைக்க தனியாக இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளையும் கொண்டு வந்து பக்தியுடன் கடலில் கரைத்தனர். விசர்ஜன விழாவையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. புழல் செக் போஸ்ட்லேருந்து வரோம். நாங்கள் இந்து முன்னணி சார்பாக இந்த சிலையை நாங்கள் இது 12வது வருஷம் வைக்கிறோம். எந்த மாவட்டம்னா திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம். நாங்கள் இது வந்து வருஷம் இந்த விநாயகர் சதுர்த்தியை மிக சிறப்பாகவும் மிக மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடுவோம். விநாயகர் சதுர்த்தி நாங்கள் இந்த 5 நாளாக தொடர்ந்து வைக்கிறதுனால எங்களுடைய வேலைகள் எல்லா பல கஷ்டம் நஷ்டம் எல்லாமே விநாயகர் எங்களை வழி நடத்தி ஒரு எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட அருள் தந்திருக்காரு. சரியா, நாங்கள் வந்து டீம் ஒர்க் மாதிரி நாங்கள் பண்ணுவோம். எங்களோட பசங்க எல்லாமே சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக நாங்கள் வழிநடத்தி இன்று பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இந்து முன்னணி சார்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சிலையை கரைக்க வந்திருக்கோம். வழி ஏற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உண்மையிலே நல்லாயிருக்கு. மரங்கள்லாம் நிறைய இருக்கும், வரவையில் மரம் ஒயர்லாம் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் ஒயர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாங்கள் இது 8 அடி 10 அடி சிலை, இந்த சிலை ஓரளவுக்கு கஷ்டமாக தான் வருவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு நார்மலாகவே வந்துட்டோம். அதேமாதிரி காவல்துறையுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு முழுத்துணையாக இருக்குது. அவங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க முடியாது. அவங்களுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த சிலையை இவ்வளோ தூரம் எங்களுக்கு கொண்டு வரதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் சென்னை வடபள்ளி விஜயராபுரத்துலேருந்து வரோம். இது எங்களுக்கு 13வது வருஷம் விநாயகர். இது நாங்கள் வந்து கபடி விநாயகர் வச்சுருக்கோம். இந்த வருஷம் தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தடவை கபடி விநாயகர் வைக்கிறோம். ஜிண்டா பிண்டா விநாயகர் இது பேர். முதல்ல நாங்கள் தான் கப்பா வச்சோமா. ஆர்சிபி எப்படி கப்பு வச்சுச்சோ அந்த மாதிரி நாங்களும் இப்போ கப்பு வச்சிருக்கோம். விநாயகர் தமிழ்நாட்டில் திராவிடம் தான் ஃபர்ஸ்ட், அதான் பெஸ்ட். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஜிண்டா பிண்டா விநாயகருக்கு எல்லாரும் ஒரு ஓம் போடுங்க. திருநின்றூர்லேருந்து வருது சிலை. திருநின்றூர் ஏபிஜே அப்துல் கலாம் டீம் எங்களுது, நற்பணி மன்றம் எங்களுது. இது வந்து 15 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது 10 அடி சிலை எங்களுது. இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு வந்தது 15. நாங்கள் புதன்கிழமையிலேருந்து வச்சுட்டு இருந்தோண்ணா. புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 5 நாள் மொத்தம்.
இன்றைக்கி தான் எடுத்து வந்து கரைக்கிறோம். இந்த தடவை எத்தனை அடி செலவு வச்சு? 10ண்ணா. இந்த வாட்டி 10 அடி செலவு வச்சு இது வந்து நாங்கள் எப்பவுமே ஒரு இதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா பரதநாட்டியம் வைக்கிறது, இது பஜனை வைக்கிறது, ஒரு நாளைக்கு விளக்கு பூஜை மாற்றி ஒரு நாள் ஒன்று பண்ணி அன்னதானம்லாம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். காவல்துறையோட அந்த பாதுகாப்புலாம் எப்படி இருக்கு? பரவாயில்லண்ணா, போன வாட்டி விட இந்த வாட்டி கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறாங்க இந்த இதிலெல்லாம். இல்லை அது ஓகே தான். அவங்க எஃபெக்ட் போடலன்னா எங்களுக்கு இப்போ எடுத்துகிட்டு போட்டாங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அவங்க போன வாட்டி விட இந்த வாட்டி கொஞ்சம் சட்டுன்னு போகிற மாதிரி இருக்குது. ஜாலியாக இருக்கா உனக்கு? விநாயகர் சதுர்த்தி என்ஜாய் பண்ணுறியா? இதெல்லாம் பார்க்க சொல்ல உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி. நாங்கள் மயிலாப்பூர் தான், இதே ஏரியா தான். 5 வருஷமாக இங்கே தான் இருக்கோம். வருஷம் இங்கே வந்து பார்ப்போம். ரொம்ப வருஷமாக வரும்போது நிறைய விநாயகர் தான் வருது, குறையில எதுவுமே, எல்லாமே நல்லா இருக்கு. அது மக்களோட என்டர்டெயின்மெண்ட்காக ஒவ்வொன்றும் செய்கிறாங்க. பசங்களுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் விஷயமாகவும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்பாகவும் இருக்குது, விநாயகர் செய்கிறவங்களுக்கும். அதை கம்பேர் பண்ணும் போது ஓகே தான் இதெல்லாம். ஆமாம், இதனால் நிறைய பேர் கொஞ்சம் வாழ்வாதாரம் கிடைக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டலாம். விநாயகர் சதுர்த்திக்கு வந்திருக்கோம். விநாயகரை கரைக்க நாங்கள் பூஜை பண்ணி எல்லாரும் வீட்டில் இருந்து எல்லாம் கிளம்பி வந்திருக்கோம்.